சியான் விக்ரம் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் சட்டையெல்லாம் திறந்து விட்டுட்டு இப்படி ஸ்டைலாக நிற்கிறாரு. பட் எனக்கு அவருக்கு ஒரு வித்தியாசம், அவர் கொஞ்சம் அழகாக இருக்காரு. கொஞ்சம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம். எப்படி அதுவும் இருமுகன் அப்படின்ற திரைப்படத்துக்காக 2 கெட்டப்பை போட்டு மிரட்டி எடுத்திருக்காரு. ஆனந்த் சங்கருடைய இயக்கத்தில் இருமுகனுடைய டீசரில் இன்னொரு விக்ரம் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. அதில் இன்னொரு விக்ரம் எப்படி இருப்பார் அப்படின்றத ட்ரைலரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில் 5 பாடல்களையும் வெளியிட்டு அசத்தியிருக்காங்க படக்குழு. இந்த விழாவில் விக்ரமை வாழ்த்துறதுக்காக நிவின் பாலி யாருன்னு தெரியுதா? பல்ல கடிக்கணும் கண்ணு சிவக்கணும் அப்படின்னு பிரேமம் படத்தில் பிரேமத்தால் பிச்சு எடுத்தார்ல, அவரும் சிவகார்த்திகேயனும் வந்திருந்தாங்க. இன்னும் பல சிறப்பு விருதுகளும் வந்து கலந்துக்கிட்ட இந்த விழா எப்படி நடந்தது, விழாவில் யார் யார் என்னென்ன பேசினாங்க, கடைசியாக விக்ரம் எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் அட்டெண்டிங் ஆடியோ லான்ச் ஆஃப் தமிழ் ஃபிலிம். அது வந்து விக்ரம் சாரோட படம் ஆகிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா we all love him blindly. He has been the greatest inspiration for all the actors out there. நீங்கள் இந்த இன்னொரு நர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. நான் சும்மா அப்ரெண்டிஸ் தான். எங்களோட சீனியர் வந்து எங்களோட குருஜியை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் சார் பற்றி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தா நித்யா மேனனோட நின்றுட்டு இருக்காரு சார், இந்த பக்கம் நயன்தாராவோட நின்றுட்டு இருக்காங்க சார். இந்த 2 ஸ்டில்லையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அந்த பையன் தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போகிறான். சீக்கிரம் அவங்க பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுன்றது. அது இந்த இடத்துல பதிவு பண்ணுமா? இப்போ அவர் பாருங்க எவ்வளோ யங்காக இருக்காருன்னு. மாமனார் அது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதே எனர்ஜி அதே சாம் தான். ஸோ அவருக்கு வயசே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். எனக்கு விக்ரம் சார் அப்படின் போது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து ட்ரிச்சியில் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த டைம் தான் காலேஜ் கட் அடிச்சுட்டு சினிமா பார்த்த டைம். சாமி படம் ரிலீஸு, அதனுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லி போய் தேட்டர் வாசல் நிற்கிறேன். எனக்கு டிக்கெட் கிடைக்கல எனக்கு. அப்புறம் அடுத்த ஷோ டிக்கெட் கிடைக்கல எனக்கு. ஈவினிங் ஷோ வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி படத்துக்கு தான் போக போகிறேம்மாண்ணா. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் வந்தேன் நான். ஈவினிங்கும் டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் தேட்டரில் ஃபுல்லாக நின்று ஒரு 4 hours நின்று நைட் ஷோக்கு உள்ளே போயிட்டேன் நான். நைட் ஷோக்கு உள்ளே போகும்போது சாமி தேட்டர் படம் ஆரம்பிக்கல, எதுவுமே போடல ஸ்க்ரீனில். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கத்துற மாதிரி ஒரு 10 மடங்கு அந்த தேட்டரில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் நான் பார்த்தேன். பிசி சார் வந்து இப்போ ஷூட் பண்ணுறம்போது ரெமோ ஷூட் பண்ணிருக்கும்போது சொல்லிட்டே இருந்தாங்க, ஐ படத்தில் வந்து விக்ரம் சாருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கணும் கண்டிப்பாக. நான் பயங்கர அப்செட் சிவா, அவருக்கு தான் கிடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வர இந்த கைத்தட்டலும் விசிலும் அதை தாண்டின ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். அந்த அவார்ட்லாம் தாண்டினதுன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் நேஷ்னல் அவார்டு அது கண்டிப்பாக கிடச்சிருக்கணும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க சார், நீங்கள் அதை தாண்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த அவார்டுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் சேரும். பட் நீங்கள் பண்ணுற படமும் பெர்ஃபார்மன்ஸும் அடுத்து வர தலைமுறைக்கும் எல்லாருக்குமே சேரும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் அன்னியன் வரைக்கும் பல படங்கள், பீமா வரைக்கும் பல படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. And I'm very excited to once again join with him for this film Irumugan. So thank you Vikram for that. இதில் முதல்ல வந்து விக்ரம் சார் இப்போ வந்து ஒரு வாரம் வந்து படம் ஷூட்டிங், இந்த படம் தள்ளுது அப்படின்னால வேற படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டு போகிற காலத்தில் 8 மாதம் 10 மாதங்க அவர் வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் ஆமாப்பா தாடி வளர்த்துட்டு இருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து மெதுவாக படத்தை ஆரம்பிங்க, நம்ம வந்து பண்ணலாம். ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் இந்த படத்தில். ஸோ இது வந்து அவர் வந்து இந்த படத்தை ஒரு ஸ்கிரிப்டை நம்பி இந்த படம் தான் நான் கண்டிப்பாக அடுத்தது பண்ணுவேன் அப்படின்னு நம்பி அவர் இல்லாமல் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இருமுகன் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், ஏன்னா நிறைய பேர் பேசும்போது நிறையா நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. இன்னும் நிறையா பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ பர்சனலாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு படமும் நான் பண்ணுற போது உங்களுக்கு பிடிக்குதா, ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு பிடிக்குமான்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக ஒரு கேரக்டர் பண்ணுவோம், ஒரு படம் பண்ணுவோம். ஸோ இது வந்து பண்ணுற போது எனக்கு தோணுச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ் டு ஆனந்த். அவர் சொன்னார் நான் வந்து 9 months வெயிட் பண்ணேன், அவரும் வெயிட் பண்ணார். நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிது. அவர் வந்து இந்த படம் ஓகே பண்ண பிறகு அந்த ப்ரொடியூசர் வந்து சார் வேண்டாம் இவர் வச்சு பண்ணலாமான்னு. இல்லை சார். நான் சொன்னேன் ஆனந்த் போய் பண்ணிட்டு வாங்கன்னு. பண்ண மாட்டேன் சார். ஐ செட் வை. இல்லை சார், இது வந்து இட்ஸ் நாட் எத்திக்கலி ரைட். இது வந்து
இதுதான் கரெக்ட், நீ நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த படத்தை முடிக்கணும் அப்படின்னாரு. தேங்க்ஸ் ஆனந்த். ஐ திங்க் தட் டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி. ஐ டோன்ட் நோ வெரி டுக் அ லாட் ஆஃப் மெச்சூரிட்டி டு சே தட், டு டேக் தட் டிசிஷன். இதில் ஒரு நயன்தாரா போட்டால் எப்படி இருக்கும், ஒரு நித்யா மேனன் போட்டால் எப்படி இருக்கும்னு அவரே முன் வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு பலம் சேர்த்தாரு. He did all those things and the way இந்த படம் ஷேப் அவுட் ஆனதுக்கு I think we are hats off to Shibu for giving us that, and which is why அடுத்த படம் பண்ணும்போது ஹரியும் நானும் பேசும்போது we said, அவரே இன்ஃபேக்ட் நாங்கள் மீட் பண்ணும்போது சாமி டூவா நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவர் சொன்னார், ஆக்சுவலி எதுவுமே பண்ண வேண்டாம், ஆடியோ லான்ச் எதுவுமே வேண்டாம், நாங்கள் சும்மா ஒரு போஸ்டர் மட்டும் போட்டுடலாம், நீங்கள் மயில்கல்ல உட்காந்துருக்க மாதிரி கொஞ்சம் வயசான கெட்டப்பில் அப்படின்னாரு. வயசான கெட்டப் வேண்டாமே. ஓகே, I'm just kidding. இந்த படம் வந்து முக்காவாசி மலேசியாஸ் தாய்லாண்டில் தான் ஷூட் பண்ணுது, மீதிலாம் சென்னையில் ஷூட் பண்ணேன், ஏன்னா அங்கே ஷூட் பண்ண முடியாது. ஸோ முக்காவாசி விஷயங்கள் நீங்கள் பார்த்தது எல்லாமே செட்டு தான். ஆனால் அந்த செட் வந்து சுரேஷ் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாரு. சும்மா ஒரு தெர் இஸ் அ ஸ்டைல், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஆனால் அதை பிரேக் பண்ணிவிட்டு டோட்டலி வித்தியாசமாக ஒரு மாதிரி கிரஞ்சி ஃபீலில் ஒரு ரொம்ப எனக்கு ஒவ்வொரு தடையும் செட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். எனக்காக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ஓ போடுங்க. நான் சொன்ன நடுவில் வந்து கொஞ்சம் ஓடி போயிடுறீங்களா, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இல்லை, நான் இருந்துட்டு போவேன்னு சொன்னார். அண்ட் he said so many beautiful things. நான் என்னெல்லாம் அவர்கிட்ட சொன்னனோ அது எல்லாமே உண்மை. ஐ ஆல்வேஸ் நியூ அவர்கிட்ட ஒரு கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஹீரோ வருவார், இதுக்கும் மேலே நடப்பார். அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம், அவர் மேடைக்கு வரும்போது நான் இருக்கிற போது எல்லாரும் அவரை ரெமோன்னு கூப்பிட்டது தான். தட் மீன்ஸ் ஹீ இஸ் ரெமோ. ஐ எம் பாஸ். கங்க்ராட்ஸ் டு ரெமோ. அண்ட் இது வந்து சும்மா சிவா நான் பண்ணது வந்து ஒரு ஊர்கா மாதிரி ஒரு சின்ன மேட்ரு. நீங்கள் பிரியாணியோட வருவீங்க எனக்கு தெரியும். நீங்கள் வந்து ஐ நோ யூல் ராக். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த வயசில் வந்து இன்னும் வேற ஏதாவது பண்ணும், வித்தியாசமாக பண்ணுன்னு சொல்லி சிவா ஐ திங்க். நான் ஏற்கனவே வேற ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், ஹேட்ஸ் ஆஃப் யூ. இட்ஸ் அந்த படம் கலக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த படம் எங்க கூட வரல. ஸோ தேங்க்யூ வெரி மச்.